இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? டுடே ட்ரெண்டிங் சேனல் நான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. இன்னும் என்னை தெருமாக்குள்னு ஓட்டுறாங்க. ஏங்க அதை இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இது எப்ப நடந்துச்சு தெரியலையே. எப்படி மறக்க முடியும்? ஆமா, பிரமாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சார் இருக்குது. நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது. எதிர்பாரு. அது வேற யாரும் இல்ல, என்னுடைய சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி தான் அந்த ஏடிஎம்கே கட்சி கூட கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. இல்லையா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். ஏரியா ஜனங்களுக்கு எல்லாம் சும்மா ஒரு நக்கல் முடிஞ்சு நீங்களும் மனசு வச்சீங்கன்னா பிஜேபி சொல்றாரா? ரெண்டு ஊமை குத்து விரட்டி விட்டுருக்கேன். சேர்றதுக்கு முன்னாடி சொன்னாரா, சேர்ந்ததுக்கு அப்புறம் சொன்னாரா? வரப்போறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது பெரிய கட்சி உங்க கட்சியா இல்ல நீங்க தான் கூட்டணி போறதுக்கான பேச்சு? அவ்வளவு பெரிய கட்சியா? ஆட்டத்துல இல்லைங்கிறீங்க, என்ன பெரிய கட்சிங்கிறீங்க. இதெல்லாம் சொன்ன எப்படி? நான் இந்த கூட்டணி அப்படிங்கறது எனக்கு ஒன்றோடு தான், மக்களோடு தான். வேற யாரும் எந்த நமக்கு சரியா வராது. ப்ரொமோஷனை தேடி போற போலீஸ்கார நான் இல்ல. எதா இருந்தாலும் தனியா நின்னு பேஸ் பண்ணுவான். ஏண்டா மரியாதைங்கிறதே இல்லையா? என்ன மரியாதை? ஏன் இல்ல? உதயநிதி ஆள் இல்ல, உங்க அப்பா முக ஸ்டாலின் ஒரு ஆளே இல்ல. நான் எங்களுக்கு மேட்ரே இல்லனா. அப்படி எல்லாம் ஐயோ, யாரு அவங்க ரெண்டு பேரும் உனக்கு தாத்தா தானே, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதானே சீமால சில பச்சோந்தினா கொஞ்சமா பப்ளிக்கா பேசும்போது கொஞ்சமா சொல்லி நிறுத்துங்களா? படிச்சு போட்டா மட்டும் அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். அடுத்த படத்தை சொல்லிட்டு கிளம்புங்க. அடுத்த படத்தை சொல்லிட்டு கிளம்புங்களா? யாரு இவரு? அவரும் மைக்ல பேசுறாரு. அவர் ரிப்போர்ட்டரா? அவர் ரிப்போர்ட்டரியா? அடுத்த படம் அதை மட்டும் சொல்லிடுங்க. ரிப்போர்ட்டரி அவரு ஓரமா நின்றுருக்காரு. அம்மா ராஜலட்சுமி முதல்வரின் கருமையோடு இருக்கு. நான் பேசுறேன், நீங்க பேசுறீங்களா? இந்த டயலாக சொல்றதுக்குன்னா எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறான் ஒருத்தன். யாரு கோலமாவதான் போறாங்க, ப்ளீச்சிங் பவுடர் போடுறதே இல்ல. எங்கே கொஞ்சம் பிடித்தீங்களே உள்ள வந்து ஸ்மால் பண்ணி பாருங்க. ஸ்மால் பண்ண தெரியும், கீழ கூட வருது லைட்டா இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டுருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் கொஞ்சம் கிருமி நாசினி தான். இது என்ன பவுடர்? மூஞ்சில நீங்க சொல்லுங்க என்ன பவுடர்? என்னன்னே தெரியாது. கவனத்துக்கு கொண்டு வந்து உள்ள பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நான் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் மேடம். இது சரியான பதிலே இல்ல மேடம். அப்படியே பேசிட்டு ஓடிதான். இது ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படினா ஏமல் ஆக்ஷன் எடுங்க. கலப்படம் கலப்படம் கலப்படம், எங்கும் கலப்படம், எதிரும் கலப்படம். தமிழக வெற்றி கழகமும் எங்கள் தலைவர் அவர்களும் உறுதுணையாக நாங்கள் இருப்போம். இந்த ஒண்ணு இல்லைங்க, மறந்துட்டாரு போல. படிக்கிறாரா? படிங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கும் மைக்கு கீழே இருக்கு. திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? உங்களோட ஸ்டாலின் யாரோட ஸ்டாலின் இந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்காராம். எப்ப 4 வருஷம் கழிச்சு கடைசி 6 மாசம் மக்களுடைய ஞாபகம் வருது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பையன் மேல வாங்க. இன்னும் தெருமாக்குள்னு ஓட்டுறாங்க. ஏங்க அதை இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அவர் எந்த அளவுக்கு காயப்பட்டு தெருமாக்கள்னா தெருமாக்கல் தான். யாரு இது? டோரா வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. யாரு? சவுண்ட் பத்தல. நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேக்குதா? இல்லப்பல வாய்ஸ் எண்ணிக்கையில அண்ணா வருவாருன்றது என்னுடைய நம்பிக்கை. இதுல பேசிட்டாங்க. என்ன பண்ணனும்?
சின்ன குழந்தை மாதிரி செத்துறாங்க. தட்டுறோம் தூக்குறோம் தட்டுறோம் அண்ணாவை தமிழக முதல்வராக இன்னும் நல்ல சத்தமா சொல்லுங்க. சத்தமா அவ்வளவுதான். மைக்கு கையில Thank you so much அண்ணா. ஒரு படம் இருக்கு, படத்தினுடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ். அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டாரு இப்போ. எடப்பாடி சுந்தரம் டிராவல்ஸ் வரும்னாரு. ஆமாப்பா, நான் என் விவசாயி, அப்படித்தான் வர முடியும். உங்க அப்பா மாதிரி என்ன கோடீஸ்வரன். அதை பத்தி பேசாத, அதை பத்தி பேசாத. நீ கோடீஸ்வரன் இருக்குத, உடைய ட்ரெஸ்ல மட்டும் 8000 கோடி இருக்குது. 8000 கோடி இருக்குது. கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ல 8000 கோடி வச்சிட்டு இருக்கிற. உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் இது மட்டுமா நடக்குது? இன்னும் என்னென்னமோ நடக்குது இந்த வீட்டுல. ஆரம்பிச்சிருச்சுல. வந்திருந்தோம், செமையா பேசியிருந்தாரு. ஏன்னா அவருக்கு நம்மளோட எதிர்கட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட பவர் என்னன்னு. என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, என்ன வெளியேற்று அவரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அடுத்த வருஷம் நாம தான் எல்லாத்தையும் ஓட விடுறோம், எஸ்பெஷலி டிஎம்கே ஓட விடுறோம். நான் பத்தி பேசுறாங்க. அண்ணா சம்பந்தமா ஒரு கோட் கொடுத்து இருந்தாரு. என்ன கோட் கொடுத்து இருந்தாரு? அண்ணா கொடுத்து ஒரு என்ன சொல்லியிருந்தாரு? அதெல்லாம் ஆமா, ஒன்னு ஆந்திராவில் ஜெயிக்குன்னு சொல்லு, கர்நாடகாவில் ஜெயிப்பான்னு சொல்லு, கேரளாவில் ஜெயிப்ப சொல்லு. மையம் துவங்கிய காலகட்டத்துல குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குடி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடன் வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். என்னென்ன சொல்ற பாருங்க. ஐயோ ஏன் சேர தூக்குறீங்க? சேர வை. எதுக்கு தூக்குறீங்க? என்ன காரணம்? இப்பதானே சொன்னேன். வெயிங்க சேர கேளு. வெயிங்க முதல்ல. ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா ஸ்டார்டிங்லயோ தர்மடி தெரியலையே என்ன. கொரோனா காலம், எங்களால பரிச்சை எழுத முடியும். பால் பாஸ் போட்டேன், ஆல் பாஸ். ஆனா அந்த மனசு யாருக்கும் வராது. அந்த தேர்வுல தோல்வி விட்டுட்டா மனம் உடைஞ்சு போயிடுவாங்க. இந்த மனம் உடைந்து போய்விடும். இதை விட என்ன வேணும்? வளரப்படாது, திண்டு பொண்ணு பேசாம இருந்தனே, அதுக்கு நீ காரணம். அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், ஓ அந்த வீடியோ உடைப்பார்ல டிவி எடுத்து. ஐயோ, நம்ம மைண்ட் எங்க போகுது? உண்மையிலே எனக்கும் நான் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும். எப்படி உட்காந்துருக்காரு? இப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் மாறிடுவாங்க போல இருக்கு. மாத்திடுவாங்க. எனக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். ஆஸ்பத்திரி எந்த பக்கம் போறோம் தெரியலையா? அடப்பா இதே இதுல ஒட்டி வச்சிருக்கா டிவிக்கேவா? அந்த பக்கம் போனா யார் பண்ணாலும் தப்பு தான். இதுல போயா ஒட்டுவீங்க? பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவிங்களா? இந்த குழந்தை மேல பிராந்திய தேக்க சொல்லிருக்காங்க. பிராந்திய தேய்ச்சா அந்த குழந்தையோட சிக்னஸ் நல்லாயிடும்ட்டு. உண்மையாவே உதய் மேல ஃபுல்லா பிராந்தி தேய்ச்சிருக்காங்க. அதனால உதய் வந்து பிராந்தி குடிச்சு வளர்ந்தாரோ இல்லையோ, பிராந்தியில குளிச்சு வளர்ந்துருக்காரு. இது பெரும் வேறையா? கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க, உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க. எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான். எங்கேயோ கேட்ட குரல். வெயிட் பண்றீங்க, ஈஸியா ஏசி வாங்க, டார்லிங் வாங்க. நீங்க ஆன்டிக் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு யோசிச்சீங்க, அவங்கள விட்டு பேச விட்டாங்களா? நீங்க வண்டி வாங்கினாலே போதும், உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நீதானா? அவர் உட்கார்ந்து ஸ்டைல் வடிவேல் ஒரு படத்துல உட்காந்துருப்பா ஜெயிலுக்குள்ள. வாயில கறிக்கும். ஓ இதுவா? இல்லையா, இந்த ஜெயில உட்காந்துருப்பா வக்கீலா இருப்பாள. வைக்க மாட்டோம் என்று நீங்கள் பகிரங்கமாக அறிவிப்பீர்களா? அறிவிச்சுட்டா போச்சு. இப்படி ஒரு கட்சியை துவங்கி இதெல்லாம் செய்யாம ஒரு பெரிய கட்சியிடம் சேர்ந்து கொஞ்சம் கூட கும்பிடு போடணும், போட்டா போச்சு. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. ஆக கயவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம். திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம். எல்லாம் எடுத்து போட்டு சாவடிக்கிறாங்க. அதான் இப்ப ஒன்னும் பேச முடியல. எடுத்து அடிச்சிங்களே டிவியில, அந்த ஆளு தானே இப்ப அங்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் இனிமேல் எரிஞ்சா என்ன,
வச்சிருந்தா என்ன, எரிஞ்சா என்ன, வச்சிருந்தா எல்லாமே போச்சு. அதே போல 84 மூலம் சட்டத்திருத்தத்தின் மூலம் கடைப்பிடித்ததற்கான சட்டத்திருத்தத்தின் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். மூலம் பயப்படுறாரு. 1976 இருந்து 84 குதர்க்கமாவே பேசுறீங்க. நம்மளே சில வார்த்தையை தப்பு போல மறுசீரமைப்பை நிறுத்தி வைத்தார். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன். இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா? தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் எல்லாருமே சொல்றாங்க அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல, முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக வந்தவர். உங்களை நினைச்சு பாத்தியா? ஒருவேளை யாருக்கு தெரியும், பிளானே இதாதான் சென்றாலும் நம்மளுடைய 81 பேர் கழக செயலாளர்கள், 1680 பேர், 8580 பேர், 89,680 பேர், 980 பேர், 980 பேர். இதுல என்னன்னா 80 வந்தாலே 80. ஸ்டாலின் ஆட்சி பிடித்தா இருக்க மாட்டேங்குது. நான் கேட்டேனா? கிராசிங் தி லிமிட். உன்னாலே முடியாது என்று போய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தாலும் இணையாத உலகத்தின் வழியெல்லாம் பேசுறத பாட்டு படிச்சு பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த அக்கிளை திறகுகள். இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய அதான் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. பேசுறோம், பயப்படாதீங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. எந்த இது இதோ டிவிக்கேவா? பாட்டெல்லாம் பாட வேண்டாம். இப்பதான் திறமையா காட்டுவீங்களா? ஐயா. ஆனா இது பேசுறது எல்லா கட்சியுமே சொல்லுவாங்க. இது அந்த கட்சி தான் அந்த கட்சி தான் இல்ல, எல்லா கட்சியுமே இப்போ முன்னாடி அந்த பேசுறது பாத்தீங்கன்னா கலைஞர் அவங்களோட பேசுறது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பயங்கரமா பேசுவாங்க, உச்சரிப்புமே பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி ஜெயலலிதா அவங்களோட பேச்சுமே பயங்கர கணீர்னு இருக்கும். அதான் அவங்களோட பேச்செல்லாம் பார்க்கும்போது அது அப்படிதான் இருக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இருக்க கட்சிகளே வளர்றாங்க, இப்ப வந்து கட்சி ஒண்ணும் நம்ம சொல்ல முடியாது. என்னென்னவோ பேசுறாங்க. அவர் என்னன்னா திருமாக்கோவில் கூப்பிடுறீங்க, பாவமாதான் இருக்கு. இல்ல அவரை சும்மா நாட்டா கூப்பிடுனாலே திருமாக்கோவில் தான் கூப்பிடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு தெரிஞ்சு திருமாக்கோவில் அப்படின்னு ஆயிடுச்சு. அவர் பேரே மறந்துட்டான். அதான் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே எல்லாம் ஒரு ரகமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா எடப்பாடி யார் சொன்னதுதான் எனக்கு தெரியவே இல்லை. எந்த கட்சி பெரிய கட்சினா எந்த கட்சி சொல்றாருன்னு தெரியல. இது பிஜேபிய சொல்றாரா? பிஜேபி தான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றாரா, ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி சொல்றாரா எனக்கு தெரியல. அது தெரியல. இதுல பயங்கர காமெடினா அது கமல் தான். ஆமா, அப்படி பேசிட்டு, அதாவது அப்போ அப்படி பேசாமையாவது இருந்திருக்கணும். இல்ல அந்த பேசுனது இதெல்லாம் கேட்பாங்கன்னு கூடயா தெரியாம இப்படி ஜாயின் அடிச்சிட்டாரு. அதையே எப்படி மழப்பறன்னு தெரியாம அதுதான் சொல்லிட்டு இருக்கு. ஒன்னும் பண்ண முடியாது. அதான் எனக்கு தெரிஞ்சு மேபி அவரோட பிளானே தான் இருக்கலாம். இது சும்மா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அப்படியே இப்படி ஜாயின் அடிச்சிடலாம்னு கூட இருக்கலாம், நம்மளுக்கு என்ன தெரியும். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்